லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வருவாய்த்துறை செயலாளர், ஆணையர் மற்றும் 3 மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்த நிலையில் கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இடஒதுக்கீடு அடிப்படையில் துணை வட்டாட்சியர்களுக்கு வட்டாட்சியர் பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து துணை வட்டாட்சியர்கள் பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பதவி உயர்வு உத்தரவை ரத்து செய்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தாததால் துணை வட்டாட்சியர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்தனர். வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் ஜூலை 27ஆம் தேதி வருவாய்த்துறை செயலாளர் வி. ராஜாராமன், ஆணையர் எஸ்.கே. பிரபாகர், கிருஷ்ணகிரி ஆட்சியர் கே.எம். சராயு, காஞ்சிபுரம் ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ் ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.